தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆதியாகமம் 25:21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினால் ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆதியாகமம் 25:21. சாமுவேல் தீர்க்கதரிசியின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல் 7:5. சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார். 3. தாவீதின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2 சாமுவேல் 24:25. தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தினான். அப்போது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேல் மேலிருந்த வாதை நிறுத்தப்பட்டது. சாலமோனின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல் 3:11, 12, 14. சாலமோன் ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை தந்தார். யாபேசின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அற்கனை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யோபுவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். முன்னிருந்தவை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் தந்தருளினார். யோபு 42:10. சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13. சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களை கேட்கிறவர், வேண்டுதல்களை கேட்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இந்த நாளிலே இந்த 7 காரியங்களை ஜெபத்தோடு தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.